ஒரு 8 கிட்ட வைக்கிறதா ஊருக்கு பக்கத்துல கோரி பார்க்கக்கூடாது ஊர்லாம் அவுத்துட்டு கட்ட சும்மா வச்சுக்க எட்டே கட்டுதா எண்ணி பார்த்துக்காங்க வந்து இது வந்து அடி பாட்டம். அந்த மண்ணை உருட்டி வச்சு திரும்பி வந்து ரவுண்ட் ஷேப் பார்க்குறாங்க. தகடையை தட்டி அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இதில் வைக்கிறாங்க. இது மேலே இன்னொரு இப்போ இதே இந்த மண்ணே உயரம் கொண்டாந்துருவியா? அப்புறம் திரும்பி அது வந்து எதால அடுப்பு வழி அறக்கணுமா? ஓஹோ. எவ்வளோ முடியாத இப்படிலாம் இருக்குது பாருங்க நாடு. ஒரு எம்எல்ஏ மந்திரி அரசு ஊழியர்லாம் வலிக்காமல் சம்பாரித்து மக்களுடைய இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் இதேமாரி இந்த இயற்கையான ஒரு செயல்பாடு இல்லைன்னா நாடு நடக்காது. இந்த சூரியனே முளைக்காது. இயற்கையுடைய இதே நடக்காத போயிடும். அவன் ஏசி ரூமில் வாழ்ந்துக்கிட்டு எப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கும் ஏழைகளுடைய மக்களுடைய இது அரசு ஊழியரும் அரசியல்வாதியும் இன்றைக்கி இந்த அளவுக்கு சொகுசாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த புளிய மரத்து அனல் நிழலில் ஒரு விவசாயி இதேமாரி ஒரு மண் குழவர்லாம் இவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த அரசாங்கம் எந்த அரசியல்வாதி இங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க? உலகம் வந்து படிச்சுட்டா போதுன்னு சொல்லிட்டு உலகம் வாழ்ந்துட்டுருக்கு. இந்தமாரி தலைமுறையெல்லாம் மறைஞ்ச பிறகு இந்த இது எப்படி செயல்படும் நடக்கும்? இயற்கை இல்லாமல் ஏதாவது வாழ வாய்ப்பு இருக்கா? இயற்கையோடு ஒண்டி வாழணும். இயற்கையாக இருந்தால் தான் அந்த பருவத்துக்கு தகுந்த மழை மாறுறது காலம் கொள்றதுலாம் இதுதான் காரணம். இவரா அந்த மாவன் அவர் ரெண்டாவது மூணா? நன்றி வணக்கம். விஜயன், சாத்தமங்கலம், கடலூர் மாவட்டம். இவர் ஒரு மௌனம்.